உங்களுக்கு எப்பவாவது உங்க ஃப்ரெண்டோட பொருள்கள யோசிக்காம பயன்படுத்துற பழக்கம் இருக்கா? அப்படின்னா இந்த கதை உங்களுக்கே முரளி அப்படிங்கிற ஒரு பையன். அவனுக்கு அவன் ஃப்ரெண்டு சதீஷ் ரொம்ப க்ளோஸ். ஒரு நாள் சதீஷ் வீட்டுக்கு போன முரளி, அங்க கிடந்த ஒரு ஜாக்கெட்ட குளிருக்கு அப்படின்னு அனுமதி கூட கேட்காம எடுத்துக்கிட்டு போடிக்கிறான். அந்த ஜாக்கெட் புதுசா இருந்ததால அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த நைட்டு சுமார் 12 மணிக்கு முரளி தனியா பைக்ல ஊருக்கு வெளிய போய்க்கிட்டு இருக்கான். ரோடு முழுக்க வெறிச்சோடி கிடக்கு. அப்போ திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு குரல், "ஏய் தம்பி, உன் பின்னாடி உட்கார்ந்திருக்கிறவனுக்கு சரியில்லன்னு சொல்லுது." பயந்த முரளி, "யாரு? யாரு பின்னாடி?" திரும்பி பார்க்க போறான். ஆனா அந்த நிமிஷத்துல அவன் காதுக்குள்ள ஒரு குளிர் பிடிச்ச குரல், "நான் கொடுத்த ஜாக்கெட்ட திரும்ப குடுன்னு" கிசுகிசுக்குது. முரளி உடம்பு முழுக்க நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. கண்ணாடி வழியா பின்னாடி பார்த்த அவன், அங்க உடம்பு முழுக்க காயங்களோட ரத்தம் ஒழுகுற ஒரு பயங்கரமான உருவம் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு அலறான். அந்த உருவம் அவன் போட்டிருந்த ஜாக்கெட்டை பிடிச்சு இழுக்குது. அந்த பயத்துல பைக் கட்டுப்பாட்டை இழந்து முரளி ரோட்லயே விழுந்து மயக்கம் போடுறான். அடுத்த நாள் ஹாஸ்பிடல்ல கண் விழிச்சதும் அவன் கேட்ட உண்மை அவனோட உயிரையே குளிர வச்சுது. அவன் போட்டிருந்த ஜாக்கெட் சதீஷ் உடையது இல்ல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த ரோட்ல ஆக்சிடென்ட்ல இறந்த ஒரு அஞ்சாத பையனோட ஜாக்கெட் அது. அந்த பையன் போட்டிருந்த கடைசி உடை. அப்போ இருந்து முரளி பிறர் பொருளை அனுமதி இல்லாம தொடவே இல்ல. இந்த கதைய முழுசா கேட்ட பிறகு நீங்க இனிமே உங்க ஃப்ரெண்டோட உடைகளை யோசிக்காம பயன்படுத்துவீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் நம்ம சேனல்ல இதே மாதிரி முழுநில பேய் கதைகள் நிறைய இருக்கு. அதெல்லாம் கேட்க கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க.